வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி எலக்ட்ரிஷியன். நம்ம வந்து பாத்ரூம் கன்சீலர் பைப் போட வந்திருக்கோம். அது எப்படி போட்டுருக்கோம், அவர் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ளோர் மட்டம் எவ்வளோ இருக்குன்னு கொத்தனாரி நான் மேஸ்திரிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 3 அடி ஹைட்டில் வந்து மிக்சர் வால்வு வைக்கணும். பாருங்கள், ஃப்ளோர் மட்டம் இதான் எங்களுக்கு. ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 3 அடி ஹைட்டில் மிக்சர் வால்வு. அதாவது ஷவர் என்ன ஹைட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது கீழே ஃப்ளோர் மட்டத்துலேருந்து 7 அடி ஹைட்டில் ஷவர் வைக்கணும். அதாவது 7 அடி ஹைட்டில் ஷவர் இருக்கணும். நம்ம அட்டாணி போட்டுருக்கிறதுனால அட்டாணி மேலே பிராஸ் ரிலீசர் பண்ணி இங்கே எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே நின்றுட்டு பிடிக்கிற மாதிரி. இது வந்து சென்டரில் வாஷ் பேஷன் வருது. வாஷ் பேஷனுக்கான அளவு பார்க்கலாம். அதாவது வாஷ் பேஷன் அளவு வந்து கீழே இருந்து 2 அடி இருந்தால் போதுமானது. இந்த இடத்துல எல்தோசெட்டு டேப் வருது. அந்த எல்தோசெட்டு டேப்புக்கும் 2 அடி இருந்தால் அளவு போதுமானது. அது ஹீட்டருக்கான அளவு. ஹீட்டருக்கு நம்ம ஹீட்டர் எந்த இடத்துல மாட்டோமோ அது கீழே, அதாவது நம்ம மேலே இருந்து ஹீட்டருக்கு பவர் பாக்ஸ் எடுத்துருப்போம். அந்த பவர் பாக்ஸோட ஒரு 2 அடி கீழே, அதாவது 1.5 அடி கீழே வச்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு பாருங்க, ஹீட்டரு இன்புட்டு அவுட்புட்டு. இப்போ சொன்ன அளவுலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.